ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை பற்றிய தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்ட தேசிய வைத்தியசாலையின் அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ள அரசாங்கம் பழிவாங்கும் நடவடிக்கையா அல்லது நேர்மையான செயற்பாடா? இந்தியாவுக்கு எதிராக 50% வரியை உயர்த்தியுள்ள டொனால்ட் ட்ரம்பின் அரசாங்கம் இந்தியாவை பழிவாங்க நினைக்கிறாரா? ட்ரம்ப் என்னதான் நடக்கிறது? வாருங்கள் பார்ப்போம். இலங்கையில் இன்றும் பேசுபொருளாக இருப்பவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். இன்று குறிப்பாக பல்வேறு தரப்பட்ட சந்திப்புகளும் உள்ளூர் அரங்க சந்திப்புகளும் ஊடகவியலாளர் சந்திப்புகளும் நடைபெற்று பல்வேறு தரப்பட்ட தகவல்களை வெளியிட்டார்கள். குறிப்பாக முதலாவதாக ஒரு ஒழுங்கு வரிசைப்படி வந்தோம் என்றால், முதலாவதாக இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவருடைய உடல்நிலை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அல்லது அவருடைய உடல்நிலை பற்றிய தகவல்களை வெளியிட்ட தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை, அதாவது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒன்று எடுக்கப் போவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இவர் என்ன செய்தார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு கசியவிட்டு என்று சொல்வதை விட ஊடகங்களுக்கு நேரடியாகவே செவ்விகளை வழங்கி தெரிவித்திருந்தார். அவருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, ஸோ அவர் இத்தனை காலம் ஓய்வில் இருக்க வேண்டும், உடனடியாக எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது, அவருக்கு நுரையீரல் பிரச்சனை, இதுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை, அப்படி என்று அனைத்து தகவல்களையும் தெளிவாக ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஸோ அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு விளக்கமறியல் கைதியாகத்தான் கருதப்படுவார். ஸோ அப்படியான ஒருவரின் மருத்துவ தகவல்களை அரசாங்கத்தின் உத்தரவின்றியோ நீதிமன்றத்தின் உத்தரவின்றியோ வெளியிடுவது ஒரு தவறா அல்லது ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவர்களது கடமையா உரிமையா என்பதுதான் இப்போ இங்கொழுது இருக்கின்ற பிரச்சனை. குறிப்பாக இது ரணில் விக்ரமசிங்க என்பதால் தான் இவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா, இல்லாட்டி அரசாங்கம் இதை நேர்மையாகத்தான் செய்கிறதா என்ற கேள்வியும் பொதுவாக எழுப்பப்படுகிறது. குறிப்பாக இந்த தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வட கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக இருந்துள்ளார் என்பது ஒரு தகவலாக வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்ட பொழுது தான் அப்படி இல்லை என்ற வகையில் தான் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தனக்கு என்கொயரிஸ் விசாரணைகள் நடந்ததாகவும் தான் அதிலிருந்து நிரபராதி என்று வெளியே வந்துள்ளதாகவும், அப்படி இருந்திருந்தால் தான் தற்பொழுது இந்த தொழிலில் இந்த வேலையில் இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சுகாதார அமைச்சர் என்று வழங்கிய ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருப்பதானது, இவர் இப்படி வடகொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக இருந்துள்ளார் என்பது தகவல் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அது தொடர்பாகவும் தாங்கள் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ தற்பொழுது இருக்கிற பிரச்சனை, இந்த நபர் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை தொடர்பான தகவல்களை வெளியிட்டது தான் பிரச்சனையா, அல்லது அவர் வடகொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக இருந்தது தான் பிரச்சனை என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரியப்படுகிறது. ஸோ என்ன நடக்குது என்று பார்ப்போம். அந்த நடவடிக்கை தொடர்பாக மேலதிகமாக இன்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஐக்கிய தேசிய கட்சி நடத்தியிருந்தது. அதன் வஜிர அபேவர்த்தன் அவர்கள் இன்று தெரிவித்த சில கருத்துக்கள் முக்கியமானது. அதாவது முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை இவ்வாறு மோசமடைவதற்கு காரணம் அவர் அன்று கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணை மற்றும் நீதிமன்றத்தில் அலைக்கழிக்கப்பட்ட விதம் தான் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவரை காலை 9:30 விசாரணைக்கு வர சொல்லி அழைத்ததாகவும், பின்னர் 3-4 மணி நேரம் விசாரணைகள் நடத்தப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு 2 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும், அதன் பின்னர் அந்த வழக்கு நடந்து இரவு 10:30 மணி வரை அவர் காத்திருக்க வைக்கப்பட்டதாகவும், ஸோ இப்படியான நிலையில் ஒரு 76 வயதுள்ள நபர், சில நோய் கண்டிஷன்ஸ் உள்ள ஒரு நபர், டிசீஸ் கண்டிஷன் உள்ள நபர், சில மருத்துவ ப்ரிகாஷன்ஸ், மருந்துகள், ஓய்வுகள், நீராகாரங்கள் எடுக்காத நிலையில் அவருக்கு அந்த வருத்தமானது அல்லது அந்த நோயானது சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் அவருடைய தற்போதைய நிலைமைக்கு காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஸோ அவர் குறிப்பாக அவர் சொல்ல விரும்புவது என்னன்னா, அரசாங்கம் இவ்வாறு நடத்தியதால் தான் அவருக்கு தற்பொழுது நோய் அதிகரித்துள்ளது என்றும் அவருக்கு சில அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதை தவிர இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த தற்பொழுது வெலிக்கடை சிறைச்சாலை இருக்கின்ற அந்த மொத்த பரப்பளவும் ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரை சொத்து என்றும், அது அவர்கள் பரம்பரையாக வைத்திருந்த சொத்து என்றும், அது இப்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து அவர் சில டாக்குமெண்ட்ஸையும் காட்டியிருந்தார். ஸோ இது என்னத்துக்கு இந்த சம்பவம் தொடர்பானது என்று தெரியவில்லை. இப்படியான நிகழ்வுகள் இன்று நடக்கின்றது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்படியான நிகழ்வுகள் தான் இன்று நடந்தது.
அது தவிர இன்று அரசாங்க சார்பில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. விஜித ஹேரத் பங்கு பெற்றிருந்தார். அதாவது அரசாங்கத்தின் தகவல்களை வெளியிடும் ஊடக சந்திப்பு தான் அந்த சந்திப்பு. அந்த சந்திப்பின் போது குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது தாயாரை அனுராதபுர வைத்தியசாலையில் சென்று சந்தித்தது மற்றும் அவர் சில மரணச் சடங்குகளுக்கு போய் சந்தித்தது எல்லாம் அவரது தனிப்பட்ட பயணமா அல்லது உத்தியோகபூர்வ பயணமா, இது இந்த கணக்கில் வராதா என்று ஒரு கேள்வியை டிரெக்டாக கேட்டிருந்தார் விஜித ஹேரத்திடம். அதற்கு அவர் தெரிவித்திருந்த பதிலானது, வெளிநாட்டில் இவ்வாறு அரச சொத்துக்களை பாவிப்பதும் வெளிநாட்டு பயணங்களுக்காக பாவிப்பதும் உள்ளூர் பயணங்களுக்காக பாவிப்பதும் ஒன்று அல்ல என்றும், உள்ளூரில் இவ்வாறு சில அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் தான், அது அவ்வளவு பெரிய விடயம் இல்லை என்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருந்தார் என்று. ஸோ அரசாங்கமானது என்ன சொல்வது, இப்படி இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்கத்தான் முயற்சி செய்கிறதா அல்லது இதற்கேதும் நடவடிக்கை எடுக்குமா என்று தான் தெரியவில்லை. பொதுவாக மக்களிடம் ஒரு கருத்து உள்ளது. இப்பொழுது அரச அமைச்சர்கள் அல்லது அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க சொத்துக்களைத்தான் பொதுவாக எல்லா விடயத்துக்கும் பயன்படுத்துவார்கள். அது மக்கள் வரிப்பணம் தான். மக்கள் தங்களது உழைப்பில் வழங்கப்பட்ட வரிப்பணத்தை தான் இவ்வாறு வீணடிப்பார்கள் என்று ஒரு பொதுவான எண்ணம் மக்களுக்கு உள்ளது. இந்த அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்ததற்கு காரணமே இவ்வாறான பிரச்சனைகளில் இந்த அரசாங்கம் ஈடுபடக்கூடாது என்றும் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பித்தான் இவற்றை கொண்டு வந்தார்கள். ஸோ இப்படியான கருத்துக்களும் அரசாங்கத்திலிருந்து தெரிவிக்கப்படுகின்றன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தவிர இன்று எதிர்க்கட்சிகளின் கூட்டமைப்பு, குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இன்று ஒரு சந்திப்பு, உள்ளரங்க சந்திப்புகள் நடைபெற்றுள்ளது. அதாவது எதிர்காலத்தில் என்ன இது தொடர்பாக என்ன செய்வது, எதிர்காலத்தில் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க தொடர்பாக அவர்கள் கலந்துரையாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சஜித் பிரேமதாஸ் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ரணில் விக்ரமசிங்கவை சென்று சந்தித்து வருகின்றார். அவருடன் என்ன சொல்வது, ஒரு நெருக்கத்தை அதிகமாக காட்டி வருகிறார். இப்பொழுது என்ன மாதிரி அவர் வெளியே வந்தவுடன் என்ன மாதிரியான விடயங்கள் நடக்கப் போகிற என்பதைத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது தவிர இன்னொரு தகவலும் வெளியிடப்படுகிறது. அவர் பாராளுமன்றத்துக்கு ரணில் விக்ரமசிங்கன் தேசிய பட்டியல் மூலம் நுழையப் போகிறார் என்றும், அது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு குடைச்சலை கொடுக்கக்கூடிய செயற்பாடாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கே இந்த பாராளுமன்றத்துக்கு சென்றால், குறிப்பாக தற்பொழுது பாராளுமன்றத்தில் பெரும்பாலும் அனுபவமிக்க பாராளுமன்ற உறுப்பினர் என்று யாரும் இல்லை எதிர்க்கட்சிகளில், சஜித் பிரேமதாஸ் அவர்களை தவிர. ஸோ ரணில் விக்ரமசிங்கே போன்ற ஒருவர் செல்லும்போது அரசாங்கத்துக்கு ஒரு என்ன சொல்வது, தலைவலியும் குடைச்சலுமாகத்தான் இருக்கும். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இன்று அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக மேலதிகமாக ஒரு 25% வரியை அறவிட தொடங்கியுள்ளது. அதாவது ஏற்கனவே 25% ஒரு வரியும் தற்பொழுது ஒரு 25% வரியாக மொத்தமாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை அறவிடுவது தொடர்பாக அமெரிக்கா முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏற்கனவே இந்த டொனால்ட் ட்ரம்பின் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பிரச்சனை தான் கடந்த காலங்களில் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாடும் வாஷிங்டன் சென்று ட்ரம்பை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு நெகோசியேஷன்ஸுக்கு வந்தார்கள். தற்பொழுது இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸில் இந்தியாவுக்கு தான் அதிகளவான வரி விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ட்ரம்புக்கு இந்தியாவின் மீது இருக்கிற கோபம் அந்த பிரிக்ஸ் தொடர்பானது. பிரிக்ஸ் என்னப்படும் ஒரு அமைப்பை இந்தியா முன்னின்று நடத்துவதாகவும் ரஷ்யாவுடன் ஒரு நெருக்கம் காட்டுவதாலும் இந்தியாவுக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட், அதாவது பனிஷ்மெண்ட் டரிஃபாகத்தான் இது கருதப்படுகிறது. ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்டிருந்த போதும் தற்பொழுது ஒரு 25% வலிக்கப்பட்டு ஏறத்தாழ 50% தற்பொழுது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டிருப்பதானது, இந்தியா ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டி அந்த எண்ணெய்களை டிஸ்கவுண்டில், அதாவது விலைக்கழிவுகளில் பெறுவதால் தான் ரஷ்யா அந்த பணத்தை உக்ரைன் போரில் பயன்படுத்துகிறது, தங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறது. ஸோ இந்தியா இது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற வகையில் தான் கடந்த முறைகளில் ட்ரம்ப் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஸோ இப்பொழுது 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது யாருக்கு பாதிப்பு என்றால் இருவருக்கும் பாதிப்பு. குறிப்பாக ஒரு 70-80 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவிலிருந்து. ஸோ இந்த பொருட்களில் கிட்டத்தட்ட 43-50% பொருட்களுக்கு இந்த வரி 50% வரி உள்ளடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனால் பெருமளவான ஒரு ஏற்றுமதி பிரச்சனை இந்தியாவில் ஏற்படுத்தக்கூடும். தொழில் பிரச்சனைகள், தொழிற்கூடங்கள், வர்த்தக மையங்கள் என்பன பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதே பாதிப்பு தான் அமெரிக்காவிலும் ஏற்படும். எப்படி என்றால் இந்தியாவிலிருந்து திடீரென்று ஒரு 43-50% பொருட்களுக்கான சப்ளை நிற்கும் பொழுது அதனுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட ஒரு 1% பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று அமெரிக்காவின் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட 2 நாடுக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று இருக்க போகிறது.
ஸோ 2 பேரும் பேசிய தீர்வுக்கு வரப்போகிறார்களா அல்லது இதே மாதிரியாகத்தான் நடந்து கொள்ளப் போகிறதோ? ஆனால் இந்தியா தற்பொழுது விடாப்பிடியாக இருப்பது போலத்தான் தெரிகிறது. தன்னுடைய பார்வையை தற்பொழுது பிரிக்ஸ் நாடுகளின் பக்கம் செலுத்தி அந்த பக்கம் தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவது தொடர்பாகத்தான் சிந்தித்து வருவதாக தெரிகிறது. அமெரிக்கா இதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறேன்னு தெரியவில்லை. தற்பொழுது வரை 50 வீதமான வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா ஒரு என்ன சொல்வது, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் மார்க்கெட் தான் இந்தியா. கிட்டத்தட்ட 130 கோடி சனத்தொகை கொண்ட ஒரு நாடானது ஒரு பெரிய சந்தையாகத்தான் பார்க்கப்படும். ஸோ அமெரிக்கா அப்படியும் ஒரு நெகோஷியேஷன்ஸ் இந்தியாவுடன் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.